என் பேர் செல்வநாயகம். என் சொந்த ஊர் மதுரை. இங்கே காஞ்சிபுரம் மாவட்டத்தில் மேவலூர் குப்பத்துலேருந்து பேட்ஷியம் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டு இருந்தாங்க சார். பேட்ஷியம் ஒரு பிராண்டுக்காக தான் ஒரு 25 லட்ச ரூபா கொடுத்து இங்கே அப்பார்ட்மெண்ட்டு நான் பர்ச்சேஸ் பண்ணேன். பேட்ஷியத்து மேலே முழு நம்பிக்கை எனக்கு இருந்துச்சு. ஏன்னா ஒரு பிராண்டட் கம்பெனிக்காரங்க. ஆனால் இங்கே குவாலிட்டி போக போக ஒவ்வொரு வாங்கின மாதத்துலேருந்து குவாலிட்டி இஷ்யூ வந்துக்கிட்டே இருக்குது. பில்லரில் சேஃப்டி இல்லைங்க, லிஃப்ட்டு சேஃப்டி இல்லை, கீழே லிஃப்ட் ஒயரு ப்ராப்பராக கொடுக்கல, ஃபுல்லாக அந்த கொடி கம்பத்தில் கொடுக்குற மாதிரி மேலே மொட்டை மாடியில் கொடுத்துருக்குறாங்க. எதுவுமே சேஃப்டி இல்லை. இங்கே பக்கத்தில் சவிதா ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே படிக்கிறாங்க. இங்கே 32 ஓனர்ஸ் திட்டத்தட்ட எல்லாருமே இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்கு இங்கே அப்பார்ட்மெண்ட் வாங்கியிருக்கிறாங்க. ஆனால் அங்கே சேஃப்டி ரொம்ப ஒஸ்ட்டு. பேட்ஷியத்துக்கு 5 வருஷமாக நாங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிறோம். மெயில் போட்டு வராங்க, பேட்ச் ஒர்க் பண்ணுறாங்க. ஒரு கரெக்டான ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி கிடையாது. சொல்லப்போனால் பில்டர்ஸ் பொறுத்தல ஒரு பில்டிங் கட்டி கொடுக்குறவங்கலாம் ஒரு 5 வருஷம் தான் ஒரு வேலிடிட்டி மாதிரி கொடுக்குறாங்க. இங்கே லீச் அலர்ட்டில் பிளாக் 1, பிளாக் 2, பிளாக் 3, பிளாக் 4 திட்டத்தட்ட கட்டிக்கிட்டே போயிட்டுருக்குறாங்க. வில்லாஸு கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. இங்கே இருக்கிற பிரச்சனையே என்னன்னா இந்த குவாலிட்டி அது சுத்தமாகவே சரியே இல்லை. எங்கே தொட்டாலும் இடிஞ்சு விழுகுது. ஒரு சோறை தொட்டாலும் கையில் தொட்டாவே இடிஞ்சு விழுகுது. அப்புறம் கிச்சனில் இடிஞ்சு விழுகுது. மொத்தம் 4 மாடி 5 மாடி இருக்குது. திட்டத்தட்ட மக்கள் நிறைய பேர் குடியிருக்கிறாங்க, குழந்தைகள் இருக்கிறாங்க, ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்க. ஸோ இதில் சேஃப்டி என்பதே இந்த பில்டிங்கில் கிடையாதுங்க. சொல்லப்போனால் இன்றைக்கி இருக்கிற பில்டர்ஸ் பொறுத்தல எல்லாம் மணி மைண்டு. கம்ப்ளீட்டாக சொல்லணும்னா ஒரு 25 வருஷம் முன்னாடி ப்ராப்பராக எல்லா பில்டர்ஸ் ஒரு நல்ல குட் கண்டிஷன் கட்டி கொடுத்துட்டு இருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி இருக்கிற பில்டர்ஸு ஒரு மணி மைண்டில் கட்டி கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அவங்கள பிராண்டட் பேர்கள் கெடுத்துக்கிறாங்க. இந்த பேட்ஷியம் குரூப் திட்டத்தட்ட ஒரு 10 பிளாக்கு வில்லாஸு நிறைய கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நான் வாங்கினது பிளாக் 1ல் 1F வாங்கியிருக்கிறேன். ஒரு 30 லட்சம் கொடுத்து நான் வாங்கியிருக்கேன் நான் ஆனால் இங்கே திட்டத்தட்ட ஒரு 300 வீடு மேலே இருக்கிறாங்க. ஆனால் இவங்களுக்கு ஒவ்வொரு பிளாக்கில் பல பிரச்சனைகள் வந்துட்டு இருக்கு. மஸ்ட் என்ன பிரச்சனைனா இந்த குவாலிட்டி இஷ்யூ தான். அவங்க கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணது ப்ராப்பரே இல்லை. எல்லாருமே இங்கே குடியிருக்க வந்தாங்க. எத்தனை பேருமே எல்லாருமே விஐபிஸ் தான். என்ன பர்பஸ்க்காக வந்திருக்கிறாங்க? எல்லாருமே இந்த பிராண்டட் ஒரு பேட்ஷியம் ஒரு காரணத்துக்காக குவாலிட்டி நல்லா இருக்கும் அது ஒரு நினைச்சு தான் இங்கே எல்லாருமே வாங்கியிருக்காங்க. இங்கே ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்க, குழந்தைகள் இருக்கிறாங்க, பெரியவங்க இருக்கிறாங்க. திட்டக்கிட்ட ஒரு சேஃப்டியே இல்லை. சரி, பேட்ஷியம் உங்களுக்கு நாங்கள் மெயில் போட்டு இதுக்கு சொல்யூஷன் கொடுங்க நாங்கள் நிறைய பேர் நாங்கள் கேட்டிருக்கிறோம். ஆனால் அவங்க சும்மா ஃபார்மாலிட்டியே தான் பண்ண தவிர ஒரு முள் இன்வால்வ்மெண்ட்டு நம்ம பிராண்டு பேரை காப்பாற்றிக்கணும் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து அவங்க இந்த மேவலூர் குப்பத்தில் இருக்க லீச் அலர்ட்டை ஒரு கேரை எடுக்கிறதே கிடையாது. ஆனால் ஒரு 20 வருஷம் முன்னாடி எல்லா பிராண்டடு கன்ஸ்ட்ரக்ஷன் பொறுத்தல ஒரு குவாலிட்டியாக கொடுத்துட்டு இருந்தாங்க. இன்னைக்கு இருக்கிற இந்த பிராண்டட் வாரிசர் என்ன பண்றாங்கன்னா அந்த குவாலிட்டி பார்க்கறது இல்லை, மணி மைண்டு, அவங்க கம்பெனி பேரில் கெடுத்துக்கிறாங்க. திட்டக்கிட்ட ஒரு பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் முடிஞ்ச பிறகு ஒரு 5 வருஷத்துக்குள்ள அந்த பில்டிங் ஏதாவது பிரச்சனை ஆச்சுன்னா அந்த பில்டர் தான் பொறுப்பு. ஒரு 5 வருஷம் கிராஸ் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க, அந்த ஓனர் தான் பொறுப்பு. இந்த கேஸே நிற்காது. இன்னும் சில பில்டர்ஸ் என்ன பண்றாங்கன்னா ஒரு புவரா லோ கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டு அவங்களுக்குள்ளே ஆளுகளை செட் பண்ணி பேங்க்ல 90% லோனை வாங்கி பேங்கை ஏமாத்திடுறாங்க. அது ஆக்ஷன் ப்ராப்பர்ட்டிக்கு வந்த பிறகு அந்த ப்ராப்பர்ட்டியை திரும்ப மக்கள் வாங்கி லோ பிரைஸ்ல திரும்ப ஏமாந்து போயிடறாங்க. இன்னும் சில இந்த திரைப்படத்தில் நடிகர்கள்லாம் என்ன பண்றாங்கன்னா விளம்பரம் கொடுக்குறாங்க. அது ஒரு ப்ராடக்டா இருக்கட்டும் இல்லை இந்த ப்ராப்பர்ட்டி விஷயத்துக்கு இன்னைக்கு விளம்பரம் கொடுக்குறாங்க. அவங்க திட்டத்தட்ட அந்த பல கோடி ரூபா வாங்கி நல்லா தான் நடிக்கிறாங்க. அவங்கள பத்தி எந்த குறை சொல்லலை நடிகர்ல ஆனா அவங்கள பார்த்து தானே மக்கள் இந்த ப்ராடக்ட் வாங்க வராங்க, ஒரு அப்பார்ட்மெண்ட் வாங்க வராங்க. ஆனா அந்த நடிகர் வாங்கினவங்க கிட்ட நான் நடிச்சிருக்கிறேன்னு இந்த அப்பார்ட்மெண்ட் நல்லா இருக்கா அப்படி கேட்டோம்னா 80% மனவட்டத்தில் இருக்கிறாங்க. அப்படி எந்த நடிகர் கேட்கறாங்களா? கேட்க மாட்டாங்க. இனிமேல் தயவுசெய்து சொல்றேன், எந்த நடிகர்கள் பொறுத்தல விளம்பரத்தில் நடிக்காதீங்க. இனி மக்களுக்கு ஒரு வேண்டுகோள், யாராவது இந்த பிராண்டடு இந்த அம்யூனிட்டிஸ் 100 அம்யூனிட்டிஸ் கொடுக்குறாங்க, இந்த சிங்கப்பூர் மாதிரி கட்டி கொடுக்குறாங்க, அமெரிக்கா மாதிரி கட்டி கொடுக்குறாங்க அப்புறம் நினைச்சு யாருமே இனிமேல் எந்த பிராண்டட் நம்பி போகாதீங்க. அப்படி நீங்க 10 லட்சத்துக்கு வீடு வாங்கினாலும் சரி, 10 கோடிக்கு அப்பார்ட்மெண்ட் வாங்கினாலும் சரி, நீங்க எல்லாரும் ஒரு குவாலிட்டியான சிவில் இன்ஜினியரோ ஒரு டெக்னீஷியன் கூட்டு போங்க. போகும்போதே இனிமேல் எல்லாரும் ஒரு ட்ரில்லிங் மிஷின் எடுத்துட்டு போங்க, இந்த பிளாஸ்டிக் சுத்திலிட்டு அதையும் எடுத்துட்டு போங்க. ஏன்னா எல்லாரும் கஷ்டப்பட்டு எல்லாம் இஎம்ஐல தாங்க வாழ்க்கை போயிட்டு இருக்கு.
இன்னொன்னு பணம் போனா போயிட்டு போகுது. ஆனா இந்த சேஃப்டி ரொம்ப முக்கியம் இல்ல. சொல்ல போனா முன்னாடி டூப்ளிகேட் சர்டிபிகேட் நிறைய கொடுத்துட்டு இருக்காங்க. ஆனா இன்னைக்கு வரக்கூடிய கவர்மெண்டே வந்து பில்டிங்கே பார்க்காம ஒரு சர்டிபிகேட் கொடுக்குறாங்க. எல்லாரும் வந்து நான் சர்டிஃபைடு கம்பெனி சர்டிபிகேட் கொடுத்துருக்கேன் அப்படி சொல்றாங்க. ஆனா இந்த மாதிரி எல்லாருமே வந்து இந்த சர்டிபிகேட்டை நம்பாதீங்க. பில்டர்ஸ் எந்த பில்டர்ஸ் இருந்தாலும் சரி, இது பொதுவான மக்களுக்கு ஒரு வேண்டுகோள்.